ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا كافة للناس بشيرا ونذيرا. وقال النبي صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரின் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ரபியுல் அவ்வல் மாதத்தின் 2வது ஜும்ஆவில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம் மக்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நீங்கள் நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன் ஷரீஃபில் அவன் செய்திருக்கிற அருட்கொடைகளை எடுத்துச் சொல்லுங்கள் என்று நமக்கு படிக்கிறான். அல்லாஹ் தந்திருக்கிற ஏராளமான அருட்கொடைகள், ஞாமத்துகள், அதில் நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்தாக நமக்கு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக, ரசூலாக, நபியாக கிடைக்கப்பெற்ற பெரும்பாக்கியம். புனிதமான ரபியுல் அவ்வல் மாதம் என்று சொன்னாலே சர்வதேச அளவிலே பேசுபொருளாக, அடுத்த தலைமுறைக்கு நினைவூட்டப்படும் செய்தியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பிறப்பையும் அவர்களின் நபித்துவ வரலாறுகளையும் எடுத்தோடுகிற அற்புதமான ஒரு மாதமாக, மீலாது கொண்டாடப்படுகிற நிகழ்வாக இந்த மாதம் சர்வதேச அளவிலே சிறப்பு பெறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கிடைக்காமல் இருந்திருந்தார். அவர்களுடைய வருகை நமக்கு இல்லாமல் இருந்தால் இந்த உலகத்தின் நிலை என்னவாக இருந்தது? எத்தனையோ தலைவர்கள், அரசியல்வாதிகள், மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர்கள், சாதனையாளர்கள் நிறைய உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். வந்தவர்கள் மனித சமுதாயத்திற்கான பயன்படுகிற பெரும் செய்திகளை தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். இந்த வரிசையில பெருமானார் என்ன கண்டுபிடித்தார்கள், பெருமானார் எதனை சாதித்தார்கள், ஏன் இந்த அளவில் உலகம் முழுவதும் பேசுபொருளாக பெருமானார் இருக்கிறார்கள்? வினாடிக்கு வினாடி உலகத்தில் அதிகமாக உச்சரிக்கப்படுகிற நாமம் முஹம்மது, அதிகமாக தேடப்படும் திருநாமம் முஹம்மது, அதிகமாக விவாதிக்கப்படுகிற திருநாமம் முஹம்மது, அதிகமாக அன்போடு முன்மொழியப்படுகிற திருநாமம் முஹம்மது. எதை சாதித்திருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு ஒற்றை பதில்தான்: மனிதனை கண்டுபிடித்து தந்திருக்கிறார்கள்.
மனிதனுடைய பயன்பாட்டிற்காக எல்லோரும் நிறைய கண்டுபிடிப்புகளை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனை கண்டுபிடித்து நீ யார், முதல்ல நீ யாருன்னு விளங்கினார். அறிவாளி யார் தெரியுமா? அறிவாளி யார் என்று சொன்னால் தன்னை உணர்பவன். அப்படி உணராத ஒரு சமூகத்திலே பேரொழியாக வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்து நாள் வரைக்குமான நிரந்தர ஒற்றை தலைமையாக வழிகாட்டியாக அல்லாஹ் ஆக்கினார். ஒரு கற்பனைக்கு பெருமானார் நமக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? இறை கோட்பாடில் நம்முடைய நிலைப்பாடுகள் என்னவாக இருந்திருக்கும்? வாழ்க்கை முறைகளில் நம்முடைய நிலைப்பாடுகள் என்னவாக இருந்திருக்கும்? 3 வாழ்க்கை நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று தாயினுடைய கருவறை, இரண்டாவது இந்த மண்ணின் மீதான வாழ்வு, மூன்றாவது மறுமையுடைய வாழ்வு. எந்த வாழ்விலும் பெருமானாரை தவிர்த்து விட்ட மனிதர்கள் வாழ்ந்திட முடியாது என்கிற அளவுக்கு இந்த மனித சமூகத்திற்கான தேவையாகி போனார்கள் பெருமானார். உலகத்தில் இப்படி ஒரு வழிகாட்டுதலை எந்த சமூகமும் அனுமதித்திருக்கார். நம்ம அல்லாஹ்வுக்கு கோடான கோடி சுக்ர் செய்யணும். மனசுல எந்த குழப்பமும் கிடையாது. யாரை வணங்கணும்? சின்ன பச்சில குழந்தை கூட குழப்பம் இல்லாமல் மிக தெளிவாக வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ். இந்த ஒரு வார்த்தையை பதிய வைப்பதற்கு 13 ஆண்டு காலம் கடுமையான சோதனைகளை ஏற்றுக்கொண்டார்கள் பெருமானார். உங்க மனசுல இறை கோட்பாட்டின் விஷயத்தில் துளி அளவு கூட சந்தேகங்கள் பிறந்து விடக்கூடாது. இந்த வார்த்தை பாருங்களா, இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். பார்த்ததெல்லாம் கடவுள், பார்வைக்கு பட்டதெல்லாம் வழிபடும் பொருள். அப்படி இறுகி போன மனங்களை இழக வைத்து அது படைப்பு, அது படைப்பு, அது படைப்பு, படைத்தவர் அல்லாஹ் என்று சொல்ல வைத்தார்கள் பெருமானார். நமக்கு கிடைத்த பேரின்பத்தில் முதல் ஞாபகம் என்னன்னா, நம்ம மனசுல கடவுள் கோட்பாட்டில் இறை கோட்பாட்டில் எந்த குழப்பமும் மூமின்களுக்கு கிடையாது. ஆனா வெளி சமூகத்தில் பாருங்க, அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை வழங்குவானா. உலகத்துல பெரிய திட்டங்கள் வழிபாட்டு விஷயத்திலே குழப்பம் இல்லாத ஏகத்துவத்தை நிலைநாட்டினார்கள் பெருமானார். அதற்கு அல்லாஹ்வுக்கு நாம் நிறைய நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு பெண் திருமணத்திற்காக தேர்வு செய்யப்படும் பொழுது வழிகாட்டுதலை தொடங்குகிறார்கள். கல்யாணம் முடிக்கணும், பொண்ணு பார்க்க போறீங்க, நம்முடைய அளவுகோல்கள் வேறு. பெருமானார் சொல்லிக் கொடுக்கிற அளவுகோல் தஸவ்வஜு அல் வதூதல் வதூத். திருமண வாழ்க்கைக்கு தேவை என்ன? அன்பு நிறைந்த பெண்ணாக இருக்க வேண்டும், இல்லையா? குழந்தை பாக்கியங்களை ஈன்று தருகிற பெண்ணாக இருக்க வேண்டும். இதுதானே வாழ்க்கை. இந்த ஜெனரேஷனுக்கு இந்த ரெண்டுமே கிடைக்கிறது. ஏன்னா நம்ம செய்யற வியாபாரத்துல அது தோத்து போயிருக்கு. எப்படி அன்பு நிறைந்த பெண்ணாக தேர்வு செய்வது, நிறைய குழந்தை பாக்கியங்களுக்கான வாய்ப்புகளை எப்படி அறிந்து கொள்வது, அல்லாஹ்வுடைய ரசூல் அதையும் சொன்னார்கள். அந்த பெண்ணின் தாயை பாருங்கள், அவன் அவனுடைய கணவரோடு அன்பு நிறைந்தவராக வாழ்ந்தார். அந்த பிள்ளையிடமும் அந்த அன்பு இருக்கும். அந்த தாய்க்கு தாய்மை இருந்த நிறைய குழந்தைகள் இருந்தால் இவருக்கும் குழந்தைகளுக்கான வாய்ப்பு உண்டு. மிக தெளிவாக பெண் தேர்வை சொல்லிக் கொடுத்த பெருமானார் பட்டியலிடுகிறார்கள். இந்த உலகம் இப்படி பயணிக்கிறது. புற அழகை மட்டுமே தேர்வு செய்து ஒரு பெண்ணை மனவாழ்க்கைக்கு கொண்டு வருகிறார்கள். அது நசராணிகளின் கலாச்சாரம், வேண்டாம் என்று தடுத்தார்கள். புற அழகு கூட கிடையாது.
15 நாளைக்கு முன்னாடி கொண்டு போய் உட்கார வச்சு பட்டி பார்த்து டிக்கெட்டிங் பண்ணி செட்டிங் பண்ணி உன்னை கொண்டு வந்து உட்கார வச்சிடறான். அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரிக்கிறார்களே, நஸ்ரானிகளின் கலாச்சாரம் புற அழகை மட்டும் பார்த்து ஒரு பெண்ணை தேர்வு செய்வது வாழ்வில் தோற்று விடுவீர்கள் என்றார். இரண்டாவது, பண பின்புலத்தை பார்ப்பது. இந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு புள்ள, எல்லா சொத்தும் சொல்லுங்க. அப்படி நிறைய பேர் பண்ணி பண்ணவே எதிர்மா போயிட்டாங்க. கட்டிட்டு வந்த சம்பந்தம் இருக்காருல்ல, அவன் எதிர்மா சுத்திட்டு இருக்கிறான். பேராசை பெருநஷ்டம் என்று சொல்வார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், அது யூதர்களின் கலாச்சாரம். ஒன்று பார்க்கும் போது இங்க காசு இருக்கு, பணம் இருக்கு, பேக்ரவுண்ட் இருக்கு, தோத்து போயிருவீங்கிறாங்க. அது யூதர்களின் கலாச்சாரம். வெறும் குடும்ப பாரம்பரியம், பெரிய இடம். அது குறைஷிகளின் கலாச்சாரம். என்னுடைய கலாச்சாரம் தெரியுமா? மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக தேர்வு செய்யுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். ஏன்னா கருவாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டுமானால் பெண்ணை தேர்வு செய்வதில், குறிப்பா இந்த வாழ்க்கையை தொடர இருக்கிற இளைய சமுதாயம் உணரணும். இந்த கான்செப்ட்ல படிக்கவே பண்ணிக்காதீங்க. அத்தா சொன்னாரு, அம்மா சொல்லுச்சு, புள்ள நல்லா அழகா இருக்கு, நிறைய காசு இருக்கு, தோற்று போயிருந்தீர்கள். அந்த அளவுகோடு திருமணம் முடித்தவர்கள் வெற்றி பெறுவதே கிடையாது. இது பெருமானாருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அல்லவா? மார்க்கம் இருக்கிறது என்று ஒரு பெண்ணை தேர்வு செய்யுங்கள். தேர்வு செஞ்சார். அவள் எப்படி இருப்பார் தெரியுமா? கணவன் மீது அன்பு காட்டக்கூடிய பெண்ணாக இருப்பார். சரி, மன வாழ்க்கையில் நுழைந்தவர்கள் மிருகங்களை போன்று நடந்து கொள்ள வேண்டாம். அந்தரங்க தாம்பத்திய வாழ்விலும் ஒழுக்க மரபுகளை கற்றுத் தந்தார்கள் பெருமானார். இஸ்லாம் மாறி இவ்வளவு நாகரிகத்தை ஒளிவு மறைவான வாழ்க்கையிலும் ஊடுருவி சொல்லிக் கொடுத்த தலைவர் பெருமானாரை கொடுக்க முடியாது. என கருவனுடைய வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும். பிறந்த பிறகு கை செய்யப்படுவதல்ல, திட்டமிட்டு பிறக்க வைக்கிற வழியை தேட வேண்டும். அல்லாஹ்வுடைய சொல்லித் தருகிறார்கள். அந்த அந்தரங்கம் கூட அழகா இருக்கட்டும், ஒழுக்கமா இருக்கட்டும், பேணுதலா இருக்கட்டும். ஒது செய்துவிட்டு சந்தியுங்கள். அந்த முதல் சந்திப்பிலேயே மனைவி முன்னேற்ற ரோகத்தை பிடித்துக் கொண்டு துஆ செய்யட்டும். யா அல்லாஹ், இந்த பெண்ணை எந்த நல்ல குணத்தின் மீது படைத்திருக்கிறாயோ அதை எனக்கு கொடு, துர்க்குணங்களை விட்டு என்னை பாதுகாத்து விடு. ஏன்னா நீண்ட காலம் பயணம், பஸ்ல ஏறணும், பக்கத்துல எதை அமர்றாங்கிறது அல்லாஹ்வுடைய பெரிய ஞாபகத்தது இல்லையா? சில பேர் அமர்ந்துட்டாங்கன்னா எப்படா தேச பொருள் இறங்குவோம், அவ பண்ற தொந்தரவு. ஒரு சின்ன பிரயாணத்திலேயே அருகாமை என்பது அமைதி இல்லாமலாகிவிட்டால் வாழ்க்கை தொலைந்துவிடும், பயணம் தொலைந்துவிடும். என் வாழ்நாள் நெடுகிலும் என்னோடு பயணிக்கிற ஒரு ஜோடி எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த துஆவை கொண்டு நீங்கள் தொடங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய சிந்திப்பவர், அவருடைய தனிமை, ஆனாலும் கூட அடுத்த தலைமுறை உருவாக்கத்திற்கான களம் என்பதனால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், தொழுகையோடு இணையுங்கள், தக்வாவோடு இணையுங்கள் அப்படின்னு சொல்லிக் கொடுத்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான முதல் அந்த சந்திப்பில் அந்த உயிர் நீர் வெளிப்படுகிற பொழுது கூட ஒரு துஆவை செய்யும்படி பெருமானார் கற்றுத்தந்தார். உன்னுடைய சுகம்தான், உன்னுடைய இல்லறம் தான், ஆனால் கருத்தரிக்கிற குழந்தை உன்னை காவு வாங்கிவிடக் கூடாது. அதுவும் இறையச்சம் நிறைந்த ஒரு வாரிசாக உருவாக வேண்டுமானால் உயிர் நீர் பரிசுத்தமாக வெளியாக்கப்பட வேண்டும், துஆவோடு வெளியாக்கப்பட வேண்டும். அப்படி கருவறைக்கான வழிமுறைகளை பெருமானார் உருவாக்கி கொடுத்து உயிர் நீர் இடமாற்றம் பெற்ற பிறகு அந்த பெண்ணுக்கு சொன்னார்கள், கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக குர்ஆன் ஓதட்டும் என்றார்கள். செல்போன் ஆடிட்டே பிறக்குது. என்ன விளைவு தெரியுமா? கர்ப்பகால ஓய்வுகள் என்று வெறும் நாடகங்களில் மூழ்கி கிடக்கிற இளம்பெண்கள். விளைவு வருமா இல்லையா? கருவறையின் வாழ்வை கூட சுத்தமாக்கி கொடுத்தவர்கள் பெருமானார்.
சொன்னாங்க. அந்த கர்ப்பிணி பெண்கள் குர்ஆன் ஓதட்டும். குர்ஆன் ஓதுதல் என்பது சடங்கு சம்பிரதாயம் அல்ல. அல்லாஹ்வோடு கண்மணி உரையாடுகிறார். கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு தாயினுடைய உணவு, தாயினுடைய நீர் அதுவே உணவாக செல்வதை போன்று ஒரு தாயினுடைய உணர்வும் பதிக்கப்படுகிறது. சாலிஹான குழந்தைக்கான பிறப்பின் வழியை நபிகள் கோமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்மானிக்கிறார். நீங்க எந்த சயின்டிஸ்ட் வேணாலும் போய் கேளுங்க, எவ்வளவு பெரிய மருத்துவரிடம் கேளுங்கள், அவர்கள் கற்று தெரிந்த மருத்துவ கூறுகளை தருவார்களே தவிர ஒழுக்கம் சார்ந்த இந்த வழிமுறைகளை பெருமானார் மட்டுமே உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள். இப்படி சந்தோஷமா இருந்து போறதல்ல. ஒரு சிற்றின்பத்திற்கு இடையே இறை சார்ந்த கடமைகள் கருவறையிலும் காக்கப்பட வேண்டும் என்று போதித்தார்கள். அப்படிப்பட்ட ஞானம் நமக்கு எவ்வளவு பெரிய ஞானம். நான் போன ஜும்மாலே சொன்னேன், உலகத்துல பெரிய பஞ்சம் என்னன்னா கைடன்ஸ். நம்மளை யாரு கைடு பண்றாங்கிறத பெரிய விஷயம். தவறாக கைடு செய்து விட்டால், வழிகாட்டி விட்டால் வாழ்க்கை பாதை மாறி விடுவா இல்லையா? ஒட்டுமொத்த உலகத்தை கியாமத் நாள் வரைக்கும் வழி நடத்துகிற பொறுப்பை பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்தால் அதுவே 100 விழுக்காடு அல்ல, 1000 விழுக்காடு இன்றளவும் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கருவறை வாழ்க்கையிலும் அற்புதமான வழிமுறையை தந்தவர்கள் பெருமானார். உங்களுடைய சித்திரம் அதை தாண்டிய சமூக கடமை திறப்பது சும்மா குழந்தைல இருந்து கேட்கிறோமா, சாலிஹான குழந்தைல இருந்து கேட்கிறோமா? சொல்லுங்க. அப்படித்தான் எல்லாரும் கேட்கிறோம். பெருமானாரும் அப்படித்தான் சொல்லிக் கொடுத்தார்கள். ஆதமின் பிள்ளை மரணித்து விட்டால் எல்லாம் முடிந்துவிடும். அவர் கற்ற பயனுள்ள கல்வி, பயனுள்ள கல்வி ஒரு ஆசிரியருடைய மரணத்திற்கு பிறகும் அவருடைய கல்வி தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவர் செய்த நல்ல அமல்கள். மூணாவது சொன்னாங்க, அவருக்காக துஆ செய்கிற சாலிஹான குழந்தைகள். இந்த சாலிஹான குழந்தைய எந்த டிபார்ட்மெண்ட்ல போய் வாங்க முடியும்? டிமார்ட்ல கிடைக்குமா? சொல்லுங்க. தாம்பத்தியத்தினுடைய முன்னோட்டத்தில் உருவாக்கப்பட வேண்டிய ஒழுக்கத்தின் அடையாளம். அப்பதான் சாலிஹான குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்கும். என்னுடைய கருவறை வாழ்க்கையை தீர்மானித்தவர்கள் பெருமானார். பெருமானார் இல்லாமல் ஒரு சாலிஹான குழந்தையை ஒரு பூமியில் இந்த உலகத்தில் உருவாக்க முடியாது. அப்படி ஒரு அந்தரங்க வாழ்விலும் அழகிய ஒழுங்குமுறைகளை தந்தவர்கள் பெருமானார். பிறந்துட்டோம். உலகத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் ஒரு மனிதனுடைய பிறப்பு. அந்த வீடே குதூகூலம் அடைகிறது. அந்த பெண் தாய் என்று திரைத்து போகலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த வாசகங்கள்லாம் இருக்கட்டும். அத்தோடு இந்த மார்க்கத்தையும் பின்பற்றுங்கள். பிறக்கிற குழந்தையின் செவியில் முதலில் அல்லாஹ் என்ற திருநாமம் ஒழிக்கப்படட்டும். இப்பெல்லாம் அதிகபட்சமா தாயே பார்க்கறதுக்கு முன்னாடி பிறந்தவனை கொண்டு போய் 3 நாள் ஒரு மினி சந்தாக்களை வைக்கிறாங்க. அது பேர் என்ன? இன்குபேட்டர். அம்மாவே பார்க்க முடியாது. 3 நாள் அவங்க மினி சந்தா. அந்த சந்தாக்க பார்த்துட்டு தான் துணியாக்கே வருது. பிறந்தவுடன் அதனுடைய வலது காலில் வாங்கும், இடது காலில் இக்காமத்தும் சொல்லி 7வது நாள் என்று ரோமங்களை வழித்து அழகிய திருநாமத்தை சூட்டி அகீகா என்ற கடமையை சைத்தானை விட்டும் பாதுகாப்புகள். ஒரு குழந்தைக்கான மரபுகளை உருவாக்கிய பெருமானார் சொல்லித் தருவார்கள். 10 ஆண்டுகள் வரையிலும் அந்த குழந்தைக்கு கல்வி ஞானத்தை கொடுங்கள். 10 ஆண்டுகள் வரை முழுமையான கற்கும் காலம். தொழுகை, நோன்பு, சக்காத்து, ஹஜ் இவைகள் அத்தனைக்கும் கற்பிக்கும் காலம். அவ்வளவுதான். 10 வயதில் இருந்துதான் இஸ்லாமிய கடமை இருந்து வருகிறது. மோமீன்களே, உலகத்தில் ஒரு மோமீனாக ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவராக வாழுகிற வாழ்க்கையில் எந்த இடத்தில் பெருமானாரை தவிர்த்து விட்டு நீங்கள் வாழ முடியும்? கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். காலை எழுந்ததிலிருந்து இரவு தூக்கத்திற்கு செல்லும் வரை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நம்மை இயக்குகிறார்கள். வேறு யாரு இயக்கினாலும் நாங்கள் இயங்க மாட்டோம். அதுதான் நம்முடைய ஈமான். சில நேரங்கள்ல பசங்க
இந்த வாலிபத்தினுடைய குறுக்குல அவனுக்கு பிடிச்ச சில நடிகர்கள் அல்லது கிரிக்கெட் வீரர்கள் இப்படி யாரையாவது ஒருத்தரை ஃபாலோ பண்ற மாதிரி கொஞ்ச நாள் நடப்பான். அப்புறம் அது அவனுக்கு அவனுடைய ஹேர் ஸ்டைலு, அவர் பைக் ஓட்டாருன்னா இவரு இப்படி பைக் ஓட்டுவான், அவர் தூக்கி எடுக்கிறவனா. ஆனால் முழுக்க வாழ்க்கையிலே நல்லவனாய் வாழ்வதற்கு பெருமானாருடைய வழிகாட்டுதல் தான் இந்த உம்மத்திற்கு தேவைப்படுகிறது. அதைத்தான் நாம் பின்பற்றவும் செய்கிறோம். காலையில் எந்திரிக்கிறார், எழுந்தவுடன் ஒரு மூமினுக்கான வழிகாட்டுதலை பெருமானார் சொல்றார். எந்திரிச்ச உடனே போதிக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நதி சொல்லுங்க. எந்திரிக்கிறது 10 மணிக்கு தான். நம்ம எங்க துவா வாங்குறது? தூக்கத்திலேயே அப்படி கேட்கிறோம். கண்டுபிடிச்சாச்சு. அந்த பேயை பார்த்துட்டு தான் முடிக்குது. ஒரு மூவிகள் ஊர்ல இருக்காங்கிறது 10 வயதுக்கு வருகிற மக்களை வைத்து கடித்து விடலாம். முடிச்சு அதிகாலை எழுந்தவுடன் அல்லாஹ்வுடைய ரசூல் வானத்தை பார்த்து சொல்வார்கள், இன்னமி யக்ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். தவான் இந்த பூமி இவைகளை படைத்ததில் அல்லாஹ்வின் பெருமக்காட்சி இருக்கிறது. காலை எழுந்தவுடன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி ஒரு துஆ செய்யுங்கள். என்ன துஆ? என்னை மரணிக்க வைத்து மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பினானே அது அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். தூக்கம் என்பது சிறு மரணம் இல்லையா? பல பேர் அந்த மரணத்துல நிரந்தரமாயிடுவாங்க. காலையில் பள்ளிவாசல்ல அறிவிப்பாங்க, எப்படி தூங்க போனாரு, போய் பஜ்ர் கத்திரிப்பாங்க, லேட்டாச்சுன்னு போய் பார்த்தோம், போயிட்டு. சிலருக்கு அந்த மரணம் நிரந்தரமாகிவிடும், சிலருக்கு மீண்டும் உயிர் கொடுத்து அல்லாஹ் எழுப்புகிறான். எழுகிற பொழுது அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாய் எழுங்கள். உலகத்துல இவ்வளவு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை பெருமானார் முடியும். எந்திரிச்சாச்சா சொல்லுங்க, எந்திரிச்சாச்சா? இப்ப அடுத்த வேலை செல்வம் இருக்கணும். பெருமானார் சொல்லுவாங்க, எந்திரிச்ச உடனே முதல்ல நீங்க உங்களுடைய 2 கைகளை கழுவிக் கொள்ளுங்கள். உலகத்தினுடைய மிகப்பெரிய மருத்துவ வழிகாட்டுதல் இது. காரணத்தோடு சொல்லுகிறார்கள், நீ உறக்கத்தில் இருக்கிற பொழுது உன்னுடைய 2 கைகள் எங்கே இருந்தது உனக்கு தெரியாது. இந்த கை எங்க இருந்துச்சு? அது சொர்க்கிட்டு இருக்கும். இப்பதான் அந்த கொசு பத்தியில வைக்கிறோம், அதை தொட்டு இருக்கும். ஏதாவது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிற எல்லா தீங்குகளும் அந்த கைகளில் இருக்கலாம். காலை எழுந்தவுடன் ஒரு மூமி துஆவை ஓதிட்டு தன் கைகளை நன்றாக கழுவிக் கொள்ளட்டும். அப்புறம் எந்திரிச்சு ஒது செஞ்சு பல் துளைக்கு மிசுவாக செய்து அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றட்டும். தஹஜ்ஜுதிலிருந்து அல்லது ஃபஜ்ரிலிருந்து ஆன்மீகத்தோடு வாழ்க்கையை தொடங்க சொல்லுகிறார்கள் பெருமானார். உலகத்துல எந்த மார்க்கெட்டு 10 மணிக்கு, உலகம் முழுவதும் 10 மணிக்கு மேலதான் ஸ்டார்ட் ஆகுது. யாராவது பஜ்ர் தொழுத பிறகு ஜவுளி கடை திறந்து உட்கார்ந்தா என்ன ஆகும்? அவரை பார்த்து ஊரே சிரிக்கும். நகைக்கடைக்காரர் பஜ்ர் தொழுது கடை திறந்தார் என்ன ஆகும்? பெருமானார் சொல்லுகிறார்கள், அதிகாலை வணிகங்கள் பரக்கத்து நிறைந்தது. அல்லாஹ் அதிகாலை நேரத்தில் பரக்கத்து வைத்திருக்கிறான். இந்த காலையில எழுத்து வர்றவங்களையோ 10 மணிக்கு எந்திரிச்சு வர்றவங்களையும் வித்தியாசம் பார்த்தீங்களா? நல்லா தெரியும், நல்லா தெரியும். உடம்பிலும் சரி முகத்திலும் சரி ஒரு ஆரோக்கியத்தினுடைய வெளிச்சம் ஃபஜ்ர் தொழுகையாளிகளுக்கு தெரியும். நம்ம இதுல ஜோசியம், ஜாதகம், நம்பிக்கை, பண்டிகை வச்சு பாச்சா கொடுக்க போச்சு அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இல்ல இல்ல. ஃபஜ்ர் தொழுதால் பரக்கத்து, ஃபஜ்ர் தொழுகாவிட்டால் முசீபத். அவ்வளவுதான். இப்ப நம்ம மொஹல்லாக்களுக்கு முசீபத்து நிறைய இருக்கு, பரக்கத்து நிறைய இருக்கு. நீ சொல்லித்தான் ஆகணும். இன்னைக்கு ஜும்மா, இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுகாம ஜும்மா உட்கார்ந்து இருக்கும் போது மனசு குத்தும். சில நேரங்கள் தவிர்க்க முடியாமல் தூங்கிவிட்டோம். தூக்கத்திற்கு சட்டமே இல்லை. ஆனால் தூங்கும் பொழுது ஃபஜ்ருக்கு எந்திரிக்கணும். நம்ம நண்பர் ஒருவர் அஜத் இருந்தார். அவர் தூங்கும் போது வினோதமா துவா செய்வார். எல்லாம் செஞ்சுட்டு வேற சைத்தான்ட்ட சொல்லுவார், சைத்தான ஃபஜ்ருக்கு எடுத்து விட்டுருவார்.
வித்தியாசமா இருக்கு. ஆமா, உங்ககிட்ட சொல்றது எடுத்துட மாட்டாங்க, சைத்தான்கிட்ட சொன்னா கரெக்டா எழுதி போட்டுருவோம். சில நேரங்களில் அப்படி நடக்கும். பூமிகளே, அதிகாலை எழுதலில் தொடங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் என் வாழ்வில் தீர்மானிக்கிறார்கள். சாதாரணமா கை கால் கழுவுறதில் ஒரு பழக்கம் இருக்கு. அந்த பழக்கத்தை விட்டு விடுங்கள். ஒது செய்தல் என்ற பழக்கத்திற்கு வாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவுகளோடு முறையோடு, சும்மா கை கால் கழுவுறதுக்கு சட்டம் கிடையாது, ஒது செய்யறதுக்கு சொல்லுவாங்க. கை கால் கழுவுறதுக்கு சட்டம் இல்லைங்க. எப்படி வந்தவன கால கழுவுவாரு, அப்புறம் மூஞ்சி கழுவுவாரு, அப்புறம் கையை கழுவுவாரு. அதுக்கு சட்டம் கிடையாது. இந்த கை கால் கழுவுவதையே ஒதுவாக நீங்கள் மாற்றிக்கொண்டால், முதல்ல கையை கழுவுங்க, 3 தடவை வாய்ப்புப்படுங்கள், நாசிக்கு தண்ணீர் செலுத்துங்கள், ஒவ்வொன்றையும் 3 முறை செய்யுங்கள். 3 முறைக்கு மேல் செய்வதை ஓடும் தண்ணீராக இருந்தாலும் நான் அனுமதிக்கவில்லை என்று பெருமானார் சொன்னார்களே. இந்த சுத்தத்தின் பாடத்தில் உலகத்தில் பெருமானாரை போன்று வழிகாட்டியவர்கள் யாரும் இல்லை. அந்த ஞாபகத்தில் நமக்கு கிடைத்திருக்கிறது இல்லையா? சயின்டிஸ்ட் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்லலாம், இந்த ஒதுங்கிறது என்னன்னா உடலின் நுனிப்பகுதிகளை குளிர்விப்பதுன்னு சொல்றான். உடலில் சொல்லுங்க, நுனிப்பகுதிகள், முகம், அதற்குள் நாசி இல்லையா, வாய், அதிகமாக நோய் தொற்றுகள் ஏற்படுகிற இடம். 5 நேரம் ஒரு மூமின் தன் இறைக்கடமைக்காக ஒது செய்கிற பொழுது எந்த தொற்றுக்கும் அவர் ஆட்பட மாட்டார். உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். சைன மருத்துவம் ஒண்ணு இருக்கு, நீர் வைத்தியம் தான். அவனை படுக்க வச்சு நெத்தியில கொஞ்சம் நீர் ஊத்துவாங்க, ஈரத்துணியை போட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட், நீர் வைத்தியமே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்களே, கோபம் கடுமையா வந்துருச்சுன்னா நின்றுதா, உட்கார்ந்துருந்தா படுத்துக்கோ, இன்னும் அடங்கலன்னா ஒது செஞ்சு. தண்ணீர் கோபத்தை கட்டுப்படுத்தும், காமத்தையும் கட்டுப்படுத்தும், நிதானத்தை வரவழைக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு வாழ்க்கை தத்துவத்தோடு ஒது என்ற பாடத்தை காலையில எழுந்திருச்ச உடனே இஸ்திஞ்சாவுக்கு போயிட்டு ஒது செய்து விட்டு இறை வணக்கத்தை நீங்கள் கழித்த பிறகு குடும்பத்திற்காக உழைக்க செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எங்க சொல்றாங்க தெரியுமா? தன் மனைவி மக்களுக்காக உழைக்கக்கூடியவன் அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் செய்கிற போராளியை போன்றவன். நமக்கு தான் சம்பாதிக்கிறோம், நம்ம மனைவி மக்களுக்கு தான் சம்பாதிக்கிறோம். ஆனால் அந்த உணர்வு வர வேண்டுமா இல்லையா? அப்படி போகிற பொழுது ஒரு வணிகருக்கு பெருமானார் சொல்வார்கள், அல்லாஹ் மேல முழு தவக்கல் வச்சுட்டு போ, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ். எனக்கு என்ன ரிஸ்க் அல்லாஹ் எங்க வச்சிருக்கிறானோ அது நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, அது பட்டினி இல்லாமல் இருக்க வேண்டும், மானத்தோடு வாழ வேண்டும். திட்டம் போட்டு தப்பான எண்ணத்துல போயிடாங்க. ஒவ்வொன்றாய் சொல்லுகிறார்கள். வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடியவர்கள் மறுமை நாளில் கேவலப்படுத்தப்படுவார்கள். பொய் சத்தியம் செய்கிறவன் அழிந்து போவான். என்னெல்லாம் சொல்றாங்க? ஒரு வியாபாரிக்கு வழிகாட்டுகிறார்கள், மாணவருக்கு வழிகாட்டுகிறார்கள். உண்மையா படிக்கணும், உண்மையா படிக்கணும், விளங்கி படிக்கணும், இந்த கல்வி பயனுள்ளதை தர வேண்டும். வீட்டு பெண்களுக்கு சொல்லுகிறார்கள், மனம் இறும்பி கணவனுக்காக பிள்ளைகளுக்காக உழைக்கிற பெண்கள் சொர்க்கவாதிகள் என்று பெருமானார் சொல்லுகிறார்களே. எல்லா தரப்பு மக்களுக்கும் வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களை வழிநடத்திட்டே வர்றாங்க. மொத்த சமுதாயத்திற்கு சொன்னாங்க, உடல் மானத்தை மறைக்கக்கூடியது இல்லையா? உங்களுடைய உடை கலாச்சாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி இறுக்கமாக அணியாதீர்கள், மெல்லிய ஆடை அணியாதீர்கள். முடிச்சு. இன்று வரையிலும் இந்த சமூகம் யாரையாவது ஒருவரை கரண்டிக்கு மேல் அணி சொல்லுகிறார்களா இல்லையா? ரொம்ப தப்புங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரித்தது, இறுக்கமாக அணியாதீர்கள். இதை தொலைச்சிட்டோம். நசரானியிடம் பெற்ற இரவல் இறுக்கமான உடைகளை அணிவதை இந்த சமூகம் விரும்புகிறது. ஈமானிய சமூகம் மெல்லிய உடை அணியாதீர்கள். இப்படி சொல்ல முடியுமா?
சின்ன குழந்தையாக இருக்கிற காலத்திலிருந்து பெண் குழந்தைகளுக்கு கொசுவலை தான் உடை. அவருடைய வாலிப பிராயத்தில் திருமண காரியங்களில் ஆபாசத்தை வெளிப்படுத்துகிற உடை இந்த உம்மத்திற்கு ஹராம் என்று பெருமானார் சொன்னார்கள். மானத்தை பாதுகாக்கிற உடை கலாச்சாரத்திலும் பெருமானார் எங்களை வழிநடத்துகிறார்கள். உலகத்தில் அதிகமா ஒயிட் டிரெஸ் போடுறது யாருங்க? முஸ்லிம்கள் தான். ஏன்னா என் நபி விரும்பியது. இன்னொரு இடத்தில் பெருமானார் சபித்தார்கள், ஆண்களை போன்று ஆடை அணிகிற பெண்கள் நாசமாகட்டும். அது இருக்கா? சொல்லுங்க, இருக்கா? பிள்ளைகள் எல்லாம் பயண மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு சுத்துது, பசங்கள் எல்லாம் சொல்லுங்க. ஒரு கால கம்பல் போட்டுக்கிறான், அவன் முடியும் வளர்ச்சி ரப்பர் எல்லாம் போட்டுக்கிறான், அந்த பிள்ளை பேண்ட் ஷர்ட் போட்டு இப்படி வருது. யாரு பிள்ளை யாரு பையன்? இதை அழகு என்று ஆராதிக்க முடியாது. ஆண் ஆண் தான், பெண் பெண் தான். உடைகளை ஆணை போன்ற உடையால் பாதிக்கிற பெண் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள் பெருமானார். இது பெரும்பாலும் ஆதியார் வீட்டுல தைரியமா பார்க்கலாம். இந்த பணத்திமுறல என்ன எவன் கேட்க முடியும்னு சில பேர் இருக்கிறாங்க. எவனும் கேட்க போவதில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சாபம் உங்கள் குடும்பத்தை அழித்து விடும். மகளா வளர்க்கணும், மகனா வளர்க்கணும். ஏன்னா இதை தந்தவன் ரப்பு, சொன்னவர் பெருமானார். அந்த வழிகாட்டுதலில் தான் என் குழந்தை வளர்ப்புகள் கூட இருக்க வேண்டும். உலகத்தில் அதிகமாக சூட்டப்பட்ட திருநாமம் எதுங்க? முஹம்மது. பெரும் அறிவாளியாக இமாம் கசாலி உலகத்திற்கு அறியப்படுகிறார். அவருடைய பேரை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதிசயம். முகமது அஹமது கசாலி. அத்தா முகமது, மகனும் முகமது, பேரனும் முகமது. இமாம் கசாலி சொல்லுவாங்க, உங்கள் குழந்தைகளுக்கு முகமது என்ற திருநாமத்தை நீங்கள் வைத்தீர்கள் என்றால் அந்த குழந்தையை நரகத்திற்கு அனுப்புவதற்கு அல்லாஹ் விளக்கப்படுகிறார். யாருடைய பேரு? யாருடைய பேரு? தனது ஹபீபுடைய பெயர். இந்த 24ல உங்கள் வீடுகளில் பிறந்திருக்கிற ஆண் பெண் குழந்தைகளை நீங்கள் என்ன பெயர் சூட்டி வைத்திருக்கிறீர்கள்? நமக்கே வராதுங்க. அதற்கு இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. முதல்ல என்ன தெரிஞ்சாதான் நான் அர்த்தம் சொல்லுவேன். இது யூத பெயரா நசராணி பெயரா இல்ல குழந்தைங்க ஆசைப்பட்டாங்க வச்சுக்க, ஏபிசிடின்னு வச்சுக்க, யார் வேண்டானா? இந்த மனம் விரும்புகிறதை சைத்தான் உள்ளே போடுகிறான். ஆனால் 1400 ஆண்டுகளாய் பெருமானாருடைய ஒரு வார்த்தைக்கு இந்த சமுதாயம் கட்டுப்பட்டது. அல்லாஹ்வுக்கு விருப்பமான திருநாமம் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். நீங்கள் ஹதீஸ் வாசிக்கிற பழக்கம் இருந்தால் நான் சொல்வதை பரிசோதனை செய்து பாருங்கள். பெருமானார் வச்ச பேருகள் எல்லாம் அப்துல்லா. எந்த ஆண் குழந்தையை கொண்டு வந்து யார சொல்லலாம், ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது பயிர் வையுங்கள்னா அவங்க சாய்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பெருமானார் நிற்பாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் வச்ச பேரு அப்துல்லா, அப்துல்லா. இது ஊருக்குள்ள பெரிய குழப்பமாயிருச்சு. ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ்ல 35 குழந்தைகளும் அப்துல்லாவா இருந்தா என்ன ஆகும்? ஊர் முழுக்க அப்துல்லாக்கள். அதனால வரலாறு எப்படி அவர்களை அடையாளம் கண்டதுன்னா இப்னு அப்பாஸ். இப்னு அப்பாஸ் அப்பாஸின் மகன் அப்துல்லா. அவர் அப்துல்லா. ஏன் இப்படி சொன்னாங்க? இன்னொரு அப்துல்லா இருக்காரு, இப்னு உமர். உமரின் மகன் சொல்லுங்க அப்துல்லா. இன்னொருத்தர் இருக்கிறார் இப்னு மஸ்ஊத். பத்ர் சஹாபாக்களுடைய 313 திருநாமங்களை படிச்சீங்கன்னா அதுல 90க்கும் மேற்பட்ட அப்துல்லாக்கள் வருகிறார். பெருமானாருடைய வார்த்தைகளின் மீது கொண்ட ஈர்ப்பு. நீங்க எல்லாமே ரசூலுடைய வழிகாட்டுதலில் வாழுங்கள். உடை கலாச்சாரம், சிகை நாகரிகம் என் நபி வழி நடத்துகிறார்கள். விருதா வைக்க இல்லைன்னா மொட்டை அடிச்சது ஆஃப் வைக்காத. நம்ம அந்த சம்மர் கட்டிங்க தாண்டி நமக்கு நாலேஜ் இல்லை. அந்த பழைய சம்மர் கட்டிங் மிஷின் பார்த்துருக்கீங்களா? அம்மா போய் வெட்டிட்டு சொல்லுவோம். ஊர்ல ஒரே ஒரு செலவு கிடந்தா இருக்கும். அது எப்பயோ ஆரம்பம் காலத்துல அவங்க மிஷினா இருக்கும். நம்ம மண்டையில வச்சு சிக்கு 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 நம்புவான். இஸ்ராயல் மாதிரி இருக்கும். முடிச்சு வீட்டுக்கு வந்தா அம்மாவாது அந்த முடியை புடிச்சு பார்த்துட்டு சைத்தான மறுபடியும் வெட்டிட்டு வாங்க.
மறுபடியும் போய் சரி சலூன் கடைக்காரன் அப்படின்னா நான் இந்த ஊர்லயே இல்லைன்னு கடை கழுவி கொடுத்தேன். இந்த ஒரே கட்டிங் இருந்தது. செலவு எவ்வளவு தெரியுமா? 50 காசு. ஆனா 1 ரூபா 2 ரூபா எல்லாம் காலம் தாண்டி இன்னைக்கு கட்டிங் பண்றதுல பசங்க 500 ரூபாய் செலவு பண்றான். அப்பாயின்மெண்ட் அது ஜுவல்லர்ஸ் மாதிரி இருக்கு. ஏசி எல்லாம் போட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறான். வர்றான் கட்டிங் முடிச்சு. அவன் எந்த கட்டிங்க சொன்னா நமக்கு தெரியாது. கட்டிங் முடிஞ்சது. என்னடா கட்டிங்? படுத்திருந்ததுல நிக்க வைக்கிறதுக்கு 500 ரூபாய். முடிய சொன்னாங்க, படித்திருக்கிற முடிய நிக்க வச்சுட்டு வர்ற 500 ரூபாய். நின்று கொண்டிருந்த முடியை படுக்க வைக்கிறான் 500. ஒன் சைடு அப்படியே மடிச்சுட்டு இந்த பக்கம் கஜா புயல்ல பாதிக்கப்பட்ட மாதிரி வந்து நிக்கிறான். அதுக்கு 1000 ரூபாய். சீரியஸா சொல்றேன். உங்க பசங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க லூஸ் மாதிரி சிரிச்சுட்டு இருக்கீங்க. உங்க காசு இப்படித்தான் போகுது. வெற்றதே இல்லை. அப்படி பிடிச்சு சவுண்டு தான் கேட்குது. என்னடா முடிய வெட்டலாம்? அவனுக்கு தேவை இவனை ஏமாத்தணும். அப்புறம் படுக்க வச்சு இருக்கிற கோபத்தை எல்லாம் காட்டுறது. அதுக்கு ஒரு 200 ரூபாய் மசாஜ். அல்லாஹ்வுடைய ரசூல் சிகை அலங்காரத்தில் சொன்னார்கள், ஒண்ணு மொட்டையடி, இல்லைன்னா விருத அமைப்பு, அழகான ஒரு ரூபம், ஆணுடைய கம்பீரம். உங்களுடைய தாடியை மன்னித்து விடுங்கள், மீசையை ஒழுங்குபடுத்துங்கள். நாங்கள் பெருமாள் மீசைக்கு அரபு நாட்டு மக்கள் வச்சிருந்த பேரு ஷாரி, மதுப்பிரியர் அர்த்தம். அந்த காலத்துல வச்சாங்க. குடிகார அவன் அரபிகள் பாருங்க, சீப் எடுத்து நல்லா சீவிடுவான். எதை? மீசைய. இந்த மாப்போ சிவஞான மாதிரி வச்சிருப்பாங்க. நல்லா சீவிட்டு சாராயத்தை அப்படியே சட்டியோட தூக்கி மீச மேல வச்சு குடிப்பான். கசடையெல்லாம் மீச குடிச்சிடும், சாராயத்தை இவன் குடிச்சிருவான். அதனால மீசைக்கு குடிகாரன் அவன் பேர் வச்சான். புரியுதா? குடிஞாபகத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் சொன்னார்கள், மேல் உதடு தெரிகிற விதத்தில் மீசையை கற்றித்துக் கொள்ளுங்கள். சிகை அலங்காரத்தில் தொடங்கி அடங்கியில பெருமானார் சொல்லலையா? சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், எப்ப பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறீங்களா? எப்படி? இப்ப நம்மள்ட்ட எல்லாம் வெளியே போகணும்னா என்ன இருக்கும்? வண்டிச்சாவி, கர்ச்சீப்பு, சொல்லுங்க, போனு, சார்ஜரு, பேங்கு, கொஞ்சம் பெரிய ஆளுகளா இருக்க லேப்டாப்பு, ஒரு மையத்திலே தூக்கிட்டு தான் போகணும். பெருமானார் தன்னோடு எப்பொழுதும் வைத்திருந்த பொருட்களை ஹதீஸ்கள் பேசுகிறது. அத்தர் வைத்திருப்பார்கள், சுர்மா வைத்திருப்பார்கள், சீப்பு வைத்திருப்பார்கள், விஸ்வாஸ் வைத்திருப்பார்கள். மக்கள் முன்னால் வருவதற்கு முன்பு வினாடியில் தன்னை அழகுபடுத்திக் கொண்டு வருவார்கள். பெருமானாரை யார் பார்த்தாலும் இவர்களுடைய முகவளர்ச்சி ஏற்படும். நம்ம ஒரு மீட்டிங்ல போய் நம்ம மூஞ்சியை பார்த்தாலே அந்த அக்ரிமெண்ட் கேன்சல் ஆயிடும். கரெக்டா? அந்த மூஞ்சி ஒண்ணு இருக்குல்ல, அழகுபடுத்தி சொன்னார்கள் பெருமானார். சஹாபாக்கள் அப்படியே யார் யார் என்னென்ன கவலையில் இருந்தாலும் சரி, பெருமானாரை பார்த்து விட்டால் இவர்களுக்கு முகவளர்ச்சி வரும். அவ்வளவு அழகா இருப்பாங்க. அழகுபடுத்திக் கொள்வார்கள், தாடியை சீவுவார்கள், கிருதாவை வாரிக்கொள்வார்கள், சுருமா இட்டுக் கொள்வார்கள், நறுமண பூசிக்கொள்வார்கள். பார்ப்பவர்களுக்கு ஈர்ப்பு வருகிற தோற்றம், அழகியலை பெருமானார் உலகத்திற்கு கற்றுத் தந்தார்கள். எங்கேயும் போய் அசிங்கமா நின்றாங்க. தமிழ்ல சொன்னாங்க இல்லையா, ஆள் பாதி. அது எவ்வளவு தப்பா அறுத்த வச்சு எல்லாம் அன்றவரோட சொல்லிட்டு இருக்கிறான். ஆமா, பெரிய பெரிய ஆளுகள்லாம் வீட்டுக்கு போனா நமக்கு பயமா இருக்கு. ஐசியூ வந்து எதிர்த்து சொன்ன மாதிரியே இருக்க. இல்ல நாங்க எப்பவும் வீட்டுல இருக்குதான் எல்லாம் ஜட்டியோட வளர்க்கணும். உங்க ஒய்ஃபு எல்லாம் மூவிங்கள். பெருமானார் சொன்னாங்க, சொந்த வீட்டுக்குள் கூட நீங்கள் அரைகுறை நிர்வாகத்தோடு இருக்காதீர்கள். ஒழுக்க மரபுகள் உலகத்தில் யாருமே சொல்லிக் கொடுக்காததை பெருமானார் சொல்லிக் கொடுத்தார். சாப்பாடு சாப்பாடு சாப்பாட்டை இபாதத்தாக பெற்றுக் கொண்டவர்கள் பெருமானார். தலை தவறி இன்னைக்கு பிஸ்மி சொல்லி சாப்பிடுறோம். தப்பி தவறி அது கூட்டத்தில் உட்காந்து யாராவது பிஸ்மில்லா, சரி சரி பிஸ்மில்லா, அதே பழக்கத்தில் வீடு அடிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லுங்க. நீங்க கவனித்திருக்கிறீர்களா? நிறைய இளைஞர்கள் இடது கையால் குடிப்பதை நாகரிகமாக கற்றுக்கொண்டு வருகிறார்கள். இருக்கா? நம்ம வீட்டில இருக்கும். மெத்த படித்தவர்களும் இருக்கிறார்கள். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வானங்கள் சைத்தானுக்கு போகிறது இல்லை. உணவில் அழகாக இருக்க வேண்டும். அந்த உணவை எப்படி
நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு கல்யாணத்தில் கொட்டப்படுகிற அந்த உணவுகளை ஒரு பரம ஏழையாக நீங்கள் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்விடம் என்ன பதில் சொல்லுவோம்? ஒரு கல்யாணத்துல ஏழை வீட்டு கல்யாணமா இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸ் இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, வீணடிக்கப்படுகிற உணவுகள் நம்ம பேராசையோட போய் பார்த்துறதுங்க. அந்த பிரியாணின்னு சொன்னவன ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைச்ச மாதிரி போடு. அது இந்த பஃபே இருக்கு தெரியுமா? பஃபே மெத்தட் இருக்கு. தேவையானத வாங்கி ஆமா சொல்லுங்க. இது வாங்குறதே எது தெரியுமா? தீர்ந்துருமோ சொல்லி எல்லாத்தையும் அள்ளி வச்சு ஊர் பிச்சைக்கார மாதிரியே இருக்கும். அது அப்படியே வந்து அதுல ஒரு தக்குவா. உட்கார்ந்து இடம் கிடைக்குமா? உட்கார்ந்த உடனே எந்திரிக்கிறது மனசு வராது. ஏன்னா எந்திரிச்சிட்டோம்னா சீட்டு பறி போயிருங்க. மண்டபத்துல எவ்வளவு பாடுபட வேண்டியது இருக்கு. அள்ளி வச்சு கொண்டு வந்து வாயில வச்சவங்க கசக்கு மனசு பிடிக்கல. ஒரு தட்டு நிறைய உணவுகள் வீணடிக்கப்பட்டு குப்பையில் போடப்படுகிறது. பாலஸ்தீன குழந்தைகள் கப்பல் வழியாக இன்றைக்கு மலேசியாவில் மருத்துவ உதவிக்கு போய் சேர்ந்திருக்கிறார்கள். அந்நாட்டு மன்னர் அந்த குழந்தைகளை கொஞ்சி மகிழ்கிறார். அழகோ பேரழகு. நிறைய குழந்தைகளுக்கு தந்தை இல்லை, நிறைய குழந்தைகளுக்கு சோறு கிடையாது. மண்டபத்தில் உட்கார்ந்து சோற்றுல கை வைக்கும் போது பெருமானார் சொல்லுகிறார்கள், தேவையானதை எடுத்து வையுங்கள், எல்லா சோற்றுலையும் கையை போட்டு உடம்பாத ஓரத்துல இருந்து சாப்பிடு. என் கேஸ் முடியல, பக்கத்துல ஒருத்தருக்கு தரலாம், ஹஜரத் எடுத்துட்டீங்கன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு நப்சு இருக்கும். இப்படி ரெண்டு கையிலையும் உழைப்பு வச்சு எடுத்துட்டீங்கன்னா நான் அப்படி பாக்குறேன். கைவிடாத உணவு போடுங்க செய்யலாமே. வீடுகளிலும் இல்லை, திருமணங்களிலும் இல்லை. புறக்கணிக்கப்பட்ட நபி வழி உணவு முறைகள் தீராத நோய்களை கொண்டு வந்து சேர்க்கிறதா இல்லையா? நீங்க தாங்க சம்பாதிக்கிற காசுல 80% மருத்துவமனைக்கு கொடுத்துட்டு ஐயோடு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனந்தமாய் சாப்பிடுவதற்கான வாய்ப்பை எல்லாம் பறித்து விட்டார். உட்கார்ந்து இருக்கிறார். 40 ஐட்டம் அப்படியே பார்க்கிறார். இது சில்லி சிக்கன், இது சிக்கன் டிக்கா, எல்லாம் பார்க்கிறார். ஏங்குறார். கை பரபரப்பா இருக்கு. டாக்டர் சொல்லியிருக்க, தொட்ட கையை வெட்டுங்க. காசு கொடுத்து வாங்கி முடியலையே. நான் பல பேருக்கு சொல்லுவேன், நசீபு கெட்ட வாழ்க்கையை நினைச்சு என்னைக்காவது தௌபா செஞ்சிருக்கிறியா? எல்லா ஸ்வீட்டும் இருக்குங்க, அவரால் நக்கி கூட பார்க்க முடியாது. ஏங்கிறார். சாப்பிட முடியல. ஹஜரத் நீங்க சாப்பிடுங்க. ஹஜரத் பதில் போருக்கு போன மாதிரி விட்டு அடிக்கிறார். 40 கை வைக்கிறார். நாசமா போனவன் கூப்பிட்டதுக்கு இப்படி திங்கிறாங்க. அந்த ஆளுக்கு திங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க சிரிக்கிறதுக்கு சொல்லலையே. சில பேருக்கு எல்லாம் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய சாப்பாட்டை அவர்கள் வயிறு நிரம்ப சாப்பிடுகிற சூழலையும் உங்களுக்கு வயிற்றெரிச்சலையும் எல்லாம் கொடுத்திருக்கிறார். நான் சும்மா சொல்லல. நிறைய பேர்கள் ஓடி 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 சம்பாதித்து திங்க முடியாமல் செத்து போவதை விட நஷ்டம் என்ன இருக்கு? எதையுமே அனுபவிக்க முடியல. 5 நேரம் தொழுதுனால இல்லையோ, 3 நேரம் கரெக்டா மாத்திரை. எதை மறக்கிறாரோ இல்லையோ மாத்திரை கப்பாவை எடுத்துக்கிறார். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். சாப்பாட்டுக்கு முன்னாடி 5, சாப்பாட்டுக்கு பின்னாடி 15. மனைவியோடு வாழ்வதில்லை, மாத்திரைகளோடு வாழ்ந்து வாழ்ந்து எந்த டாக்டர் நம்பிக்கை இருந்தாலும் அந்த டாக்டர் கூட கேட்கிறாரு, நீங்க ஓவரா டேப்லெட் யூஸ் பண்ணுவீங்களோ? ஆமாங்க, நீங்க தான் எழுதி கொடுத்தீங்க, 35 வருஷமா மாத்திரை சார், அதனாலதான் கிட்னி போச்சு, இனி அவ்வளவுதான், சட்னி கிடையாது. எல்லாம் நம்பி இருக்கலாம்ல, எல்லாம் நம்பி இருக்கலாம்ல. இதே மருத்துவன் சொன்னான், சாகர வரைக்கும் சாப்பிடணும். சாப்பிட்டா ஒரு அலோபதி மருத்துவர் மீது இருக்கிற நம்பிக்கை 5 நேரத்தோட மறுக்கிறாய், 5 மாத்திரைகளை மறக்காமல் சாப்பிடுகிறாயே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நோய் தருபவனும் அல்லாஹ், ஷிஃபாவை தருபவனும் அல்லாஹ். நோய்க்கான வழிகளை அடையுங்கள். சிலது பிஸ்மில்லாஹ் கிடையாது, அளவும் கிடையாது, கட்டோ கட்டு கட்டிக்கிட்டே இருக்கும். கட்டிட்டு கடைசியில இவ்வளவு பெரிய நேந்திரம் போகும், அதை எடுத்து விடுவான் பாருங்க. ஏன்னா அடுத்த நேரம் சோறு கிடைக்காதா? சொல்லுங்க, எத்தனை ரசூல் கிடைக்காதா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, 1/3 சாப்பிடு, 1/3 எப்பொழுது சாப்பாட்டை நிறுத்த வேண்டும். ஒரு மருத்துவராக பெருமானார் சொன்னாங்க, இன்னும் வேறோடு நப்சு கேட்கும் போது நிறுத்தியது. 1/3 நீர் கொடு, 1/3 காலியா விட்டு நோயே வராது என்று சொன்னார்கள்.
என்னுடைய துனியாவுடைய வாழ்க்கை முழுவதிலேயும் செருப்பு எப்படிங்க போடணும்? ஒரு ஆளுடைய ஸ்டேட்டஸ அவர் செருப்பு கழட்டி விடுறதுல கண்டுபிடிச்சிடலாம். ஆள் மரியாதையானால இல்லையா? சில வீடுகளுக்கு போனா இது ஒழுக்கம் இருக்கா இல்லையா, செருப்பை வைத்து அழகா அடுக்கி வச்சிருப்பாங்க. எங்க வீட்டுக்கு வெளியே செருப்புகள் வரிசை கிரமமாக எடுக்கப்பட்டிருக்கும். தவறுதலாக செருப்பு கலட்டி விடப்பட்டால் அந்த தாய் கண்டிப்பாள். அது ஒழுக்கமான குடும்பம். இன்னொரு வீட்டுல பார்த்தா வடகோவையில ஒரு செருப்பு கிடக்குது, போத்தனூர்ல ஒரு செருப்பு கிடக்குது. இவனை எந்த பள்ளியாசிரியர் தேடிட்டே இருப்பான். என்ன ஆச்சு? செருப்பு எங்கேயோ விட்ட, எங்கேயோ விட்ட, எப்படி விட்டேன்னு சொல்லு. ஒரு செருப்பு இங்க, ஒரு செருப்பாங்க. இவர் எப்படி இருக்கும்? ஒழுக்க விடுமையங்களை காலடியில் கூட கற்றுக்கிறாங்க. துனியால என்னுடைய வாழ்க்கையை நகர்த்துகிற எல்லா துறையிலும் பெருமானார் எனக்கு வழிகாட்டிட்டு கடைசியில என் மௌத்திற்கான நல்ல வழியும் சொன்னாங்க. நீ எப்பயுமே மௌத்த நினைச்சிட்டு ஒரு நாள் திடீரென்று மரணம் சம்பவிக்கும் போது உனக்கு நல்ல நிலையில் மரணம் வர வேண்டும். நல்ல நிலைனா கலிமாவோடு மரணம் வரணும். நான் மௌத்தாக போகிறேன் என்ற உணர்வு தெரிந்து மரணிக்க வேண்டும். துஆவும் சொல்லி கொடுத்தாங்க. யாரெல்லாம் திடீர் மரணம் வேண்டாம், திடீர் மரணம் வேண்டாம், அகால மரணம் வேண்டாம், கோர மரணம் வேண்டாம், விபத்து மரணம் வேண்டாம், அடையாளமே தெரியாத மரணம் வேண்டாம். என்ன மௌத்திலும் வழிகாட்டுதல் இருந்த பெருமானார் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் எந்த இடத்திலும் தவிர்க்க முடியாத சக்தியாக இயக்குகிறார்கள். அடுத்து சொன்னாங்க, கபருக்கு போய் கொண்டு போய் வைக்க போது கூட என்னை எப்படி அடக்கம் செய்யப்பட வேண்டும் எம்பெருமானார் தீர்மானித்தார்கள். மௌத்தானா கண்ண கசக்குங்க, ஆளை குளிப்பாட்டுங்க, வாழ்நாள்ல குளிக்காத அளவு சுத்தம் செய்து தையல் இல்லாத கமனாரை அணிவித்து சமுதாயம் தொழுகை நடத்தி கபரிலே கொண்டு போய் அடக்கம் செய்யுங்கள். அடக்கம் செய்கிற நேரத்திலும் அவருக்காக இஸ்திக்பார் செய்யுங்கள். அவருக்கு கேள்வி கணக்குகள் கேட்கப்படும், அது லேசாகட்டும் என்று நீங்கள் துஆ செய்யுங்கள். அந்த இடத்துல நானும் மௌத்தாகுவேன் என்ற சிந்தனைக்கு வாருங்கள். அடக்கி முடிச்ச 40 தாண்டிய பிறகு என் மன்னரையை பெருமானார் தான் தீர்மானிக்கிறார்கள். கபரை யார் தீர்மானிக்கிறார் சொல்லுங்க? வருவார்கள் அசுபதானி அசனகான், நீல நிற கண்கள் கொண்ட கருத்த உருவம் கொண்ட 2 மாணவர்கள் வந்து அவரை எழுதி உட்கார வச்சிருக்காரு. 40 அடி நாம நகர்த்தவன அவர் உட்கார வச்சு எஃப்ஐஆர் போடுவாங்க. எல்லாம் கேட்கலாம், கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். பெருமானார் சொல்றாங்க, மூமின் சொல்லுவான், மூமின் சொல்லுவான். அந்த விசாரணை கட்டத்திலே பெருமானார் சொல்றாங்க, என் உருவத்தை காட்டி கேட்பார்கள். மா தகூலு ஃபீ ஹாதா ரஜுல், இவரை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்பாங்க. யாரு சொல்லுங்க? யாரோட உருவமா இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அப்படி ரசூல் சொல்றாங்க, காஃபிர் தெரியாதுன்னு, காஃபிர் தெரியாதுன்னு சொல்லிடுவான். முனாஃபிக் ஒரு கேள்விப்பட்டிருக்கிறாங்கமா. மூமின் சொல்லுவான், என் கருவறையிலும் துனியாவுடைய வாழ்விலும் யாரை பின்பற்றி நான் வாழ்ந்தேனோ அந்த தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ், தன் தலைவர் அவன் சொல்லிடுவான். சொன்ன உடனே அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள், நம் நௌபத்தில் அரூஸ், கியாமத் நாள் வரைக்கும் புதுமா பிள்ளை போல நீ தூங்கு. மூமின்களே, மூமின்களே, கருவறை தீர்மானிக்கிறார்கள், துனியாவுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறார்கள். மன்னரை சொர்க்கமா நரகமா பெருமானார் தீர்மானிக்கிறார்கள். மறுமையில எந்த ஒரு அடியானும் தான் செய்த இபாதத்துகளை சொல்லி வெற்றி பெறவே முடியாது. பெருமானார் சொன்னாங்க, நரகம் என்பது அல்லாஹ்வுடைய நீதியின் வெளிப்பாடு, சொர்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய கருணையின் வெளிப்பாடு. நான் கரெக்டா சொல்லுகிறேன். 35 இயர்ஸ் சொல்லி பார்த்தா அல்லாஹ் சொல்லுங்க, இந்த கண்களை பாதுகாக்கிற ஒரு ரோமத்தின் அளவு கூட நீ வணங்கவில்லை, போய் வணங்கிட்டு வாங்குவான். கடைசி மனித சமுதாயம் தப்பிப்பதற்கான வழி என்ன? முதல்ல காகத்தை தீக்கும் இல்லையா, வெட்டியில வேகமா இருக்கும். எங்கேயாச்சும் கடை கிடைக்குமா? மறுமையில கடை இருக்காது. பெருமானார் ஒரு கடை வைத்திருப்பார்கள், ஹவுதுல் கௌசர், நீர் தடாகம். பெருமானார் கரங்களில் நீர் கொடுத்தால் தான் தாகம் அடங்கும். அதை தாண்டி உலகமே திரண்டு வந்து பெருமானாரின் பரிந்துரைக்காக காத்திருக்குமே ஷஃபாஅத்.
அது கிடைச்சா மட்டும்தான் மறுமை ரட்சிப்பாக ஆகும். ஒரு மூமினுடைய வாழ்வில் எந்த இடத்திலும் தவிர்க்க முடியாத பெருமானாரை முதலில் வாயிலிருந்து ஸலவாத்துகளால் சங்கை செய்வோம். செய்வோமா? பெருமானாரின் வரலாற்றை நான் என் குழந்தைகிட்ட நான் பேசும்போது, அத்தா சொல்றேன் கேள்றா அப்படின்னு நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு காலம் நீங்க சொன்னா எதுக்கு வேணா நான்லாம் அந்த காலத்துல நம்ம ஆரம்பிச்சுட்டாருன்னா தோசை கொடுங்க, ஏத்துக்க மாட்டான். இதே என் மகன் எப்பொழுது கட்டுப்படுவான் தெரியுமா? மகனே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், பெருமானாரை முன்வைத்து குழந்தைகளோடு உறவாடி பாருங்கள். அந்த உறவு ஆன்மீக பலத்தோடு அற்புதமாய் உருவாகி வரும். நல்ல குடும்பத்தை உருவாக்க முடியும். மீளாது சில சகோதரர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு இதாயத்தை கொடுக்கட்டும். என்ன ரொம்ப இன்னும் ஆர்எஸ்எஸ்காரனால நினைச்சிட்டு ஓடுறவங்களை கண்ட மாதிரி திட்டுவாங்க, கண்ட மாதிரி கேவலமா பேசுறாங்க. மௌலிக்கு ஒரு பூ போட்டு ஒரு நறுமணம் வச்சா ஒரு கேட்கல, யாருக்கு பிரச்சனை? எவ்வளவு பயங்கரமான வார்த்தை! அதனுடைய விளைவுகளை அவர்கள் சந்திப்பார்கள். தௌஹீதா எடுத்துட்டு போ, ஜமாத் இஸ்லாமியா எடுத்துட்டு போ, ஜாக்கா எடுத்துட்டு போ, நீ திருந்தணும் தான் நாங்க சொல்றோம். யாரு சிரிப்பு சொல்லிக் கொடுக்கவில்லை. பெருமானாரை புகழ்வதற்கு அல்லாஹ் அளவீடு வைக்கவில்லை. நாம என்ன அளவு வைக்கிறது இருக்கு? நீங்க முடிஞ்ச ஸலவாத்து சொல்லுங்க, பெருமானாருடைய வரலாறுகளை வாசிக்கிறேன், சுன்னத்துகளுக்கு ஆயாத்து கொடுக்கிறேன். ரபியுல் அவ்வல் பெருமானாரின் வசந்தம், அந்த பேரின்பத்தை பெருநாளாக கொண்டாடுவது. என்ன கருவறையில் என்னை ஒழுங்குபடுத்தியவர்கள் பெருமானார், துனியாவுடைய வாழ்விலும் என்னை நெருப்படுத்தியவர்கள் பெருமானார், எனக்கு மன்னரை வெளிச்சமாக்கி வைத்ததும் பெருமானார், மறுமையில் எனக்கு ஜன்னத்தை பெற்றுத் தருவதும் அந்த மாணவியின் மீது மங்காத ஸலவாத்துகளை சொல்லி அடுத்த தலைமுறைகளை பெருமானாரை காட்டி உருவாக்க முயற்சிக்க வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட தௌஃபீகை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவாராக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.